to Smart Learning channel. Chapter 2 Boolean Algebra. Okay, part 2. First one, introduction. Boolean algebra is a mathematical discipline that is used for designing the logic circuits in a digital computers. So Boolean algebra அப்படிங்கிறது ஒரு mathematical disciplineல இருக்கிறது. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட்ஸை வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் சர்க்கியூட்ஸை டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளின் தான் Boolean algebra. It describes the relation between inputs and outputs of digital circuits. இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட்டுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கொடுக்கும் அதை பற்றி பார்க்கறது தான் Boolean algebra அப்படின்னு சொல்றது. அதோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான் டிஸ்கிரைப் பண்ணும். The name Boolean algebra has been given in honor of an English mathematician George Boole, who proposed the basic principles of this algebra. இதை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் பூலே அப்படிங்கிறவர் தான் இந்த அல்ஜிப்ரா பிரின்சிபிள்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாரு. ஓகே, ஸோ அவரோட பேர்ல இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளின் தான் பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதுல வந்து நார்மல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா டே டு லைஃப்ல எஸ்ஆர் நோ டைப்ஸ் கொஸ்டின் கேட்போம். ஷுட் ஐ கேரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எவ்ரிடே? ஒவ்வொரு நாள் நீங்கள் கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 8 - 10 அப்படிங்கிறது ஈக்குவல் டு 10. இந்த ஆன்சர் கரெக்டா ராங்கான்னு கேட்குறோம். திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. திஸ் ஆன்சர் இஸ் ராங்னா நோ அப்படின்னு சொல்லுவோம். எஸ் ஆர் நோ டைப் இந்த மாதிரி இருக்கிறது தான் லாஜிக்கல் டிசிஷன் சொல்கிறோம். இதுதான் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். Chennai is capital of India. What is the capital of India ன்னு கேட்டோம்னா நமக்கு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ல சொல்ல முடியாது. பட் இஸ் த சென்னை இஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறப்ப எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ல நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சென்டென்ஸ் விச் கேன் பி டிட்டர்மைன்ட் டு பி true or false or called என்ன சொல்றோம் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது எஸ் ஆர் நோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்றோம். அதை தான் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்றோம். ஆர் ட்ரூத் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். அனதர் நேம் ட்ரூத் ஃபங்க்ஷன். The result true or false are called truth value. எஸ் இல்லைன்னா நோ அந்த ரிசல்ட் சொல்றோம் இல்லையா அந்த ரிசல்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ட்ரூத் வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். ட்ரூத் வேல்யூஸ் ப்ரிடிக்டட் பை லாஜிக்கல் கான்ஸ்டன்ட். இப்போ எப்படி நம்ம ட்ரூத் வேல்யூஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 and 0 இதை மீன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ட்ரூத் வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அந்த 1 மீன்ஸ் ட்ரூ, 0 மீன்ஸ் ஃபால்ஸ். ஓகே, 1ன்னா ட்ரூன்னு அர்த்தம், 0ன்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். The variable which can store these truth values are called logical values, logical variable or binary valued variable. Okay, இந்த variables ஸ்டோர் பண்ணி இந்த ட்ரூத் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வேரியபிள்ஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா லாஜிக்கல் வேரியபிள்ஸ் இல்லைன்னா பைனரி வேல்யூட் வேரியபிள்ஸ் இல்லைன்னா பூலியன் வேரியபிள்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, these can store one of the two values of true or false. ரெண்டு வேல்யூஸ் டிபெண்ட் பண்ணி தான் அதோட ரிசல்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸான ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இவர் தான் ஜார்ஜ் பூலே. ஜார்ஜ் பூலே வாஸ் born to the low class family and only received an elementary school education. Despite that, he taught himself a highly advanced mathematics and a different language as a teenager. Without any assistance, he started teaching at age 16 and started his own school at age 90. By his mid-20s, he had mastered most of the important mathematical principles in his day. இவர் வந்து 1815 to 1864 வாழ்ந்தவர். ரொம்ப லோ கிளாஸ் ஃபேமிலி. எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும்தான் படித்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் மேத்தமெட்டிஷியன் யாருமே சொல்லித்தராமல் அவருக்கு தெரிஞ்சது. எப்போ வந்து டீச் பண்ண ஆரம்பித்தார்னா அவரோட 16வது வயசில் டீச் பண்ண ஆரம்பித்தார்.
ஒரு அவருக்குன்னு ஒரு ஓன் ஸ்கூல் வந்து 19th ஏஜில் க்ரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் 20ஸ்ல மோஸ்ட் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் எல்லாமே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, மிட் 20ஸ்ல. லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த ஜார்ஜ் பூலே கண்டுபிடிச்ச பூலியன் அல்ஜிப்ரால லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் உண்டு. என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் உண்டு, அதோட ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம் இந்த சாப்டரில். பூலியன் அல்ஜிப்ரா மேக்ஸ் யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சில வேரியபிள்ஸும் ஃபங்க்ஷன்ஸையும் யூஸ் பண்ணுறோம். இதில் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட், ஆர், நாட். அண்ட், ஆர், நாட்டோட சிம்பாலிக்கலி ரெப்ரசன்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டை வந்து டாட்னு சொல்லுவோம், ஆர்னா ப்ளஸ், நாட்னா அதுக்கு மேலே ஓவர் பார், அதாவது வேரியபிளுக்கு மேலே ஒரு பார் போடுவோம், சிங்கிள் அப்பாஸ்ட்ரபி போட்டாலும் அது வந்து நாட் ஆப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். தீஸ் சிம்பிள்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அண்ட், ஆர், நாட் இந்த சிம்பிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, டாட்டு, ப்ளஸ், அப்பாஸ்ட்ரபி, ஓவர் பார், இது எல்லாம் தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட், ட்ரூத் டேபிள் என்ன? Truth table means a truth table represents all the possible values of logical variable or statements along with all the possible results of given combination of truth values. நமக்கு ட்ரூ கிடைக்குமா, ஃபால்ஸ் கிடைக்குமா? இப்போ ஹெட் அண்ட் டைல் இருக்கு, ஒரு காயின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹெட் அண்ட் டைலான்னு பார்க்குறோம். அப்போ பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிவன் ப்ராப்ளத்துக்கு லாஜிக்கல் சொல்யூஷன் பாசிபிலிட்டிஸ் என்னென்னைக்கு இருக்குது, எப்பெல்லாம் ட்ரூ வரும், எப்பெல்லாம் ஃபால்ஸ் வரும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ட்ரூத் டேபிள். அண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் ஆப்ரேட்டர்னா டாட் ஆப்ரேட்டர்னு பார்த்துருக்கோம். And operator is defined in Boolean algebra by the use of dot operator. It is similar to multiplication in ordinary algebra. இது வந்து பார்க்கறதுக்கு நமக்கு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் மாதிரி இருக்கும். இந்த ட்ரூத் டேபிள் பாருங்கள், டேபிளில் ஏ அண்ட் பி இந்த காம்பினேஷன் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா 0 0 0 1 1 0 1 1 கொடுக்குறோம். இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 0 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 1 0, 1 into 0 0, 1 into 1 1. ஓகே, ஸோ இது பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் மாதிரி இருக்கும். The AND operator combines the two or more input variables so that the output is as true only if all the inputs are true. ரெண்டுலையுமே A and B ரெண்டுலையுமே 1 இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் வந்து 1ன்னு கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. The AND operator combines two or more input variables, ரெண்டு இன்புட்லையும், so that the output is true. Okay, only if all the inputs are true. 1ன்னா நமக்கு ட்ரூன்னு அர்த்தம், 0ன்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். நமக்கு A and B அப்படிங்கிறது ரெண்டு இன்புட்டு, அந்த ரெண்டு இன்புட்லேயுமே நமக்கு ட்ரூவாக இருக்கணும். ட்ரூ மீன்ஸ் 1ஆ இருந்ததுன்னா வாட் இஸ் த அவுட்புட், அவுட்புட்டுங்கிறது நமக்கு 1ஆ இருக்கும். ஓகே, சரி நெக்ஸ்ட் ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டரோட சிம்பிள் ப்ளஸ், ப்ளஸ் சைன் இஸ் யூஸ்ட் டு இண்டிகேட் த ஆர் ஆப்ரேட்டர். The OR operator combines two or more input variables so that the output is true if at least one input is true. இதில் பார்த்தீங்கன்னா A and Bல எதுலையாவது ஒரு இதில் நமக்கு 1 இருந்தாலும் அவுட்புட் நமக்கு என்ன கிடைச்சிரும், 1 கிடைச்சிரும். தட் இஸ் OR operator. 0 plus 0 0, 0 plus 1 1, 1 plus 0 1, 1 plus 1 1. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நமக்கு OR operator. ஆர் ஆப்ரேட்டரில் ரெண்டுலையுமே நமக்கு ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இஃப் அட்லீஸ்ட் ஒன் இன்புட் இஸ் ட்ரூ, ஒரு இன்புட் நமக்கு ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் நமக்கு என்ன கிடைச்சிருது, 1ன்னு கிடைச்சிருது. பட் அண்ட் ஆப்ரேட்டரில் ஏதாவது ஒரு இன்புட் நமக்கு 1ஆ இருந்தால் நமக்கு ரிசல்ட் ட்ரூ கிடைக்காது. ரெண்டு வேரியபிள்ஸுமே நமக்கு எப்போ 1 கிடைக்குதோ அப்போ தான் ரிசல்ட் நமக்கு ட்ரூ வந்து கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் ஆர் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர். So NOT operator has a one input and a one output. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் தான் இருக்கும். பட் AND ஆப்ரேட்டருக்கும் ஆர் ஆப்ரேட்டருக்கும் ரெண்டு இன்புட் ஒரு அவுட்புட் இருக்கும். ஓகே, the input is either true or false and the output is always the opposite, that is the NOT operator inverts the input. 0 பாஸ் பண்ணோம்னா நமக்கு 1 கிடைக்கும், 1 பாஸ் பண்ணோம்னா 0 கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட் நமக்கு கிடைக்கும்.
ஓகே. ஸோ இது இன்புட் வந்து 0வா இருந்ததுன்னா அவுட்புட் நமக்கு 1 கிடைக்குது. இன்புட் 1ஆ இருந்ததுன்னா நமக்கு அவுட்புட் 0வா கிடைக்கும். தட் இஸ் நாட் ஆப்ரேட்டர். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது எப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷன்ஸ்ல எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டி ஈக்குவல் டு ஏ பிளஸ்னா அங்கே ஆர் ஆப்ரேட்டர்னு அர்த்தம். பி பார்னா நாட் ஆப்ரேட்டர், பிக்கு நாட் ஆப்ரேட்டர் எடுத்திருக்கோம். டாட்னா அண்ட் ஆப்ரேட்டர். அப்போ பிக்கும் பி பாருக்கும் நாட் ஆப்ரேட்டர் எடுத்து பி பாருக்கும் சிக்கும் இடையில அண்ட் ஆப்ரேஷன் நடக்கணும். ஸோ இது கிடைச்ச ரிசல்ட்டோட நம்ம ஏவோட நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் ஆப்ரேட்டர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனாக நம்ம எழுதலாம். ஒரு கிவன் ப்ராப்ளத்தை, லாஜிக்கல் ப்ராப்ளத்தை நம்ம ஈக்குவேஷனாக எழுத முடியும். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ டி வந்து நமக்கு 1ஆ இருக்குன்னா இஃப் ஏ இஸ் 1, ஓகே, இஃப் ஏவும் 1ஆ எடுத்துக்கிறோம். பி பார் டாட் சிங்கிறது நமக்கு 1ஆ இருந்ததுன்னா தட் இஸ் பி ஈக்குவல் டு 0, சி ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். ஓகே. ஸோ பி பார் டாட் சி ஈக்குவல் டு 1ஆ இருக்குன்னா பி வந்து பி பார்னா என்ன இருக்கும், பி பார்னா 1 வந்து இன்வெர்ட் பண்ண 1 இன்வெர்ட் பண்ண 0, சி ஈக்குவல் டு 1. அதர்வைஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0. டி 1ஆ இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். ஏல 1 இருக்கும், பி பார்ல மட்டும் 0 இருக்கும், சில 1 இருக்கும். டி வந்து 0வா இருந்ததுன்னா, அதாவது இந்த வேல்யூ இல்லைன்னா டி வந்து நமக்கு 0வா இருக்கும். The basic logical operation and or not can also be combined to make other logical operators. நமக்கு வந்து இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான் அண்ட் ஆர் நாட். இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்பைன் பண்ணி அதோட சர்க்யூட்ஸில் கேட் சைஸை நம்ம கம்மி பண்ண அதோட காஸ்ட் வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ அதோட கேட் சைஸை கம்மி பண்ணுறதுக்கு இந்த NAND கேட் அண்ட் நார் கேட் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த NAND கேட் அண்ட் நார் கேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the combination of AND OR கேட்டோட ஒரு காம்பினேஷன் தான் NAND கேட் அண்ட் நார் கேட் அப்படின்னு சொல்லுவோம். NAND கேட், the NAND gate is the combination of not and and. ஓகே, நம்ம பேசிக் ஆப்ரேஷன்ல நாட்டுன்னு என்னன்னு பார்த்துருக்கோம், அண்டுன்னு என்ன பார்த்துருக்கோம். ஸோ இந்த அண்டையும் நாட்டையும் நாட்டோட காம்பினேஷன் தான் NAND operator. The NAND is the generated by inverting the output of an AND operator. இப்போ இந்த இது பாருங்க, AND ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுலையுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் 1, ரிமைனிங் எல்லாமே 0 இருந்தது. ஸோ AND ஆப்ரேட்டரோட இன்வெர்ட், ஸோ y ஈக்குவல் டு ஏ டாட் பி ஹோல் பார் போட்டிருக்கு. அப்போ அதில் 0வா இருந்தால் இதில் 1 கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு 0வா இருந்தால் இது இங்கே 1 இருக்குது, செகண்டுக்கு 0 அங்கே 1, தேர்டுக்கு 0 இங்கே 1, ஃபோர்த்து 1க்கு மட்டும் 1 இருந்தது, அது மட்டுமே நமக்கு என்ன ஆயிருக்கு, 0 ஆயிருக்கு. அப்போ எதோட இன்வெர்ட், அண்ட் ஆப்ரேட்டரோட இன்வெர்ட் தான் இங்கே NAND ஆப்ரேட்டரோட அவுட்புட். ஓகே, the algebraic expression of the NAND function நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a NAND b not of a and b. a and b யோட ரிசல்ட்டை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்வெர்ட் பண்றோம்னா நாட் ஆப்ரேட்டர். அப்போ y equal to a dot b whole bar. NOR operator. The NOR operator is the combination of not and and. The NOR is generated by inverting the output of an OR operator. The algebraic expression of the NOR function is a NOR b equal to not of a or b. NOR operator வந்து not and OR operator காம்பினேஷன் தான் NOR operator. ஸோ இது OR operator இன்வெர்ட் தான் NOR operator ரிசல்ட். OR operatorக்கு நமக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வேரியபிளில் நமக்கு 1 இருந்தால் ரிசல்ட் நமக்கு 1 கிடைச்சிடும். அப்போ அதோட அவுட்புட் நமக்கு எப்படி இருந்ததுன்னா 1 1 0 1 1 1 இருந்தது. அதோட இன்வெர்ட் 1 0 0 0. ஓகே, ஸோ அதே வந்து ட்ரூத் டேபிள் ஃபார்மில் நம்ம ஃபங்க்ஷனில் எழுதணும் அப்படின்னா அந்த NOR ஃபங்க்ஷன் ட்ரூத் டேபிள் இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, a NOR b ஈக்குவல் டு நாட் ஆஃப் a ஆர் b, y ஈக்குவல் டு a பிளஸ் b ஹோல் பார். a பிளஸ் பிங்கிறது ஆர் ஆப்ரேட்டர், பிளஸ்னாலே ஆர் ஆப்ரேட்டரோட இன்வெர்டர் அப்படின்னோம்னா அதுக்கு ஹோல் பார் போடுறோம். ஓகே, பேசிக் லாஜிக் கேட்ஸ். இப்போ கேட்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. A gate is a basic electronic circuit which operates on one or more signal to produce an output signal. கேட்னா என்னது, அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்ல சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாம்.
ஒன் ஆர் மோர் சிக்னல்ஸை பாஸ் பண்ணுறப்போ இன்புட்டாக பாஸ் பண்ணுறப்போ அதுக்கு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் 3 ஃபண்டமெண்டல் கேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் லாஜிக் கேட்ஸில். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆர் நாட். த அதர் லாஜிக் கேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NAND, NOR, XOR, XNOR இது எல்லாமே நம்ம டிரைவ்டு கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் ஃபண்டமெண்டல் கேட்ஸ்லேருந்து இது வந்து அதோட காம்பினேஷனில் வர்றது தான் இந்த NAND, NOR, XOR, XNOR. அதனால தான் இது நம்ம என்ன சொல்லணும்னா derived gates அப்படின்னு சொல்றோம். So derived gates என்னன்னா which are derived from the fundamental gates, that is known as derived gates. NAND and NOR gates are called universal gates because the fundamental logical gates can be realized through them. Okay. இது வந்து NANDும் NORும் யூனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஃபண்டமெண்டல் கேட்ஸ்ல இருந்து நமக்கு வந்தது கிடையாது. அதனால இது வந்து யூனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே. AND gate. The AND gate can have 2 or more input signals and produce an output signal. இல்ல 2 இன்புட் இருக்கும். 2க்கு மேல எவ்வளவு இன்புட் வேணாலும் இருக்கு. But only one output produce பண்ணும். The output நமக்கு எப்படி இருக்குன்னா ஒன்று ட்ரூவா இருக்கும் இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரூவா இருக்குன்னா போத் இன்புட்ஸ் ஆர் ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் ட்ரூவா இருக்கும். எதுலையாவது ஒரு இதில் தான் நமக்கு ட்ரூவா இருக்குன்னா அவுட்புட் வந்து நமக்கு ஃபால்ஸ் கிடைக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் இப்போ ட்ரூவை வந்து நம்ம 1ன்னு சொல்லலாம், ஃபால்ஸை வந்து 0ன்னு சொல்லலாம். அப்போ இன்புட் ரெண்டுலையுமே 1 இருந்தால் போத் இன்புட்ஸ் ஆர் 1, the output will be 1. Otherwise the output is 0. The output of the AND gate is represented by a variable CC, and where A and B are 2, and if input Boolean variables. In Boolean algebra, the variable can take the values 0 or 1. Okay. இப்போ வந்து AND gate symbols பாருங்க. இந்த AND gate symbol இப்படி தான் இருக்கும். இப்படி தான் ட்ரா பண்ணணும். D symbol மாதிரி இருக்கும் நமக்கு. இதில் 2 இன்புட், அட்லீஸ்ட் 2 இன்புட் இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ இன்புட் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இதில் 2 இன்புட் பாஸ் பண்ணியிருக்கோம், A and B. It produce only one output, C equal to AB. இங்கே வந்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அண்டுனாலே டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ டாட் ஆப்ரேட்டர் இட் இஸ் a simple multiplication மாதிரி இருக்கிறது தான் டாட் ஆப்ரேட்டர். One way to symbolize the action of the AND gate is by writing the Boolean function. Boolean function உள்ள எப்படி வந்து நம்ம AND gate எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா C equal to A and B. Next, AND gate logical expression. So logical expression எப்படி கொடுப்போம்? C equal to A dot B. Okay, A dot B இது multiplication symbol. டாட்னாலே multiplication sign stands for AND operation அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? C equal to ABன்னு எழுதலாம், இல்லைன்னா C equal to A dot B. Read this as C equals A and B. Dot நம்ம படிக்க கூடாது, A and B அப்படின்னு தான் நம்ம படிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் AND gate. இப்போ AND gate வந்து நம்ம அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். A equal to C equal to A dot B. A dot B 0 பாஸ் பண்ணுறோம், ஏல வந்து 0 பாஸ் பண்ணுறோம், பியில் 0 பாஸ் பண்ணுறோம். 0 into 0, what is the answer? 0. Suppose ஏல 1 பாஸ் பண்ணுறோம், பியில் 1 பாஸ் பண்ணுறோம். 1 into 1, what is answer? 1. அப்போ போத் இன்புட் 1 இருந்தால் நமக்கு 1 கிடைக்கும். ஏதாவது ஒன்று தான் 1 இருந்ததுன்னா நமக்கு 0 தான் கிடைக்கும். ஏன்னா 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். அதுதான் AND gate. AND gateோட ட்ரூத் டேபிள் பாருங்க. A and B. 0 into 0, 0. 0 into 1, 0. 1 into 0, 0. 1 into 1, 1. Okay. OR gate. The OR gate gets its name from its behavior like the logical inclusive OR. The output is true if either or both of the inputs are true. If both inputs are false, then the output is false. நமக்கு ஆர் கேட் அப்படின்னாலே 2 இன்புட்டும் நமக்கு ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ கிடைக்கும், 2 இன்புட்டும் ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ் கிடைக்கும், ஏதாவது ஒரு இன்புட் நமக்கு ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு ட்ரூ வந்து கிடைக்கும். ஓகே. இதோட லாஜிக்கல் சிம்பிள்ஸ் பாருங்க. நமக்கு இந்த மாதிரி இருக்கும். AND கேட்டுக்கு வந்து டி மாதிரி இருக்கும். இதில் வந்து நமக்கு டி மாதிரி இல்லாமல் கொஞ்சம்
நமக்கு மாறி இருக்கும் ஷேப்பு. ஸோ ஷேப் வந்து கரெக்டாக போடணும் ஆர் கேட்டுக்கு. இதுலேயும் 2 இன்புட் பாஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 இன்புட், அதுக்கு மேலே எவ்வளோ இன்புட் வேணாலும் இருக்கலாம். பட் ஒன்லி 1 அவுட்புட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதோட லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் C ஈக்குவல் டு A ஆர் B. இது ஜஸ்ட் லைக் த அடிஷன் ஆப்ரேஷன் மாதிரி இருக்கும். ஆர் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டரோட சைன் வந்து நமக்கு ப்ளஸ். ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுனா C ஈக்குவல் டு A ப்ளஸ் B. இது எப்படி படிக்கணும்? C ஈக்குவல்ஸ் A or B ப்ளஸ்ன்னு படிக்கக்கூடாது, A or B. ஸோ இதோட ட்ரூத் டேபிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம், B 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1 + 1 1. ட்ரூத் டேபிள் ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ. ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ்ன்னா அடிஷனுக்கு போயிடக்கூடாது. 1 மீன்ஸ் ட்ரூ, another 1 மீன்ஸ் ட்ரூ. போத் ஆர் ட்ரூனா வேரியபிள் A அண்ட் Bல ரெண்டுலையுமே ட்ரூவாக இருந்ததுன்னா வாட் இஸ் த ரிசல்ட்? ட்ரூ. அப்போ ட்ரூனா அதோட ரிசல்ட் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ அதோட ட்ரூத் டேபிள் 0 + 0 0, 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 1. Not operator. The NOT gate called the logical inverter. It has only one input. It reverses the logical statements. அதாவது நாட் ஆப்ரேட்டரோட இன்னொரு பேர் தான் லாஜிக்கல் இன்வெர்ட்டர். இதில் ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறோம், ஒன்லி 1 அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ஏங்கிறத பாஸ் பண்ணோம்னா A பார்ங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும், Bங்கிறது பாஸ் பண்ணோம்னா B பார்ங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஜஸ்ட்டு அதுக்கு இன்வெர்ட்டாக நமக்கு என்ன பண்ணும்? அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுனா C ஈக்குவல் டு A பார்னு எழுதலாம். பாருங்க, C ஈக்குவல் டு நாட் ஏன்னு படிக்கணும். ஓகே, அப்போ C ஈக்குவல் டு A பார் இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா நாட் A அப்படின்னு பண்ணலாம். ஸோ இதை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஏல வந்து 0 பாஸ் பண்ணுறோம், 0 பார் அப்படின்னா அதுக்கு இன்வெர்ட் என்னது? 0 இன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு 1, 1 இன்வெர்ட் பண்ணோம்னா 0. ஓகே, அப்போ C ஈக்குவல் டு 0 பார் ஈக்குவல் டு 1, C ஈக்குவல் டு 1 பார் ஈக்குவல் டு 0. இன்புட் அண்ட் அவுட்புட், ஏல 1 பாஸ் பண்ணுறப்ப அவுட்புட் நமக்கு 0 கிடைக்கும், 0 பாஸ் பண்ணுறப்ப நமக்கு 1 கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.